வருகிற சனிக்கிழமை சென்னை பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேகா தலைவர் விஜய். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் தவேகா தலைவர் விஜய் களம் காண இருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் பிரச்சாரத்தை தான் போட்டியிட இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த பெரம்பூர் தொகுதியிலிருந்தே துவங்குகிறார் விஜய் அப்படிங்கிறது தற்பொழுதைய முக்கிய செய்தியாக இருக்கிறது. வர இருக்கக்கூடிய சனிக்கிழமை பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்டு தவேகா சார்பில் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப சனிக்கிழமை பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், ஏற்கனவே இப்ப பிரச்சாரத்திற்கான அனுமதி கேட்கப்பட்டது, தவேகா சார்பில் அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில சனிக்கிழமையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய் என்கிற முக்கிய செய்தி வெளியாகி இருக்கு. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன மணிகண்டன்? இன்று தினம் அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல் வெளியாகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நபர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நட்சத்திர பேச்சாளர்களாக தெரிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில வரக்கூடிய 28ஆம் தேதி பெரம்பூர்ல இருந்து அவர் பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாக, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை துவங்குவதற்கு அனுமதி கேட்டு தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே செங்கோட்டையன் நேரடியாக தலைமைச் செயலகத்துல இந்த மனு அளித்திருக்கிறார். முழுமையாக வாகன பிரச்சாரமாக இதனை மேற்கொள்வதற்கு அனுமதி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார பயணத்துல சிறிய மாற்றங்கள் செய்து சமர்ப்பிக்கவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர் பெரம்பூர் தொகுதியில கட்சியின் சார்பில் வேட்பாளராக களம் காண இருக்கிறார். அந்த நிலையில விஜய் அவர் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலிருந்தே பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அன்றைய தினம் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் வாகனம் மூலமாக பரப்புரை மேற்கொள்ள பயண திட்டம் என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வட சென்னையிலிருந்து பயண திட்டத்தை துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை நாம் செய்தியாகவும் வெளியிட்டிருந்தோம். அந்த அளவுல வட சென்னையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்பாளராக களம் காணக்கூடிய பெரம்பூர்ல இருந்து பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். அதற்கான அனுமதி தேர்தல் ஆணையத்திடம் முறையாக கேட்கப்பட்டிருக்கிறது. ரைட். சனிக்கிழமை பெரம்பூரில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய் என்பதே தற்பொழுதைய முக்கிய செய்தியாக இருக்கு. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தவேகாவில் விஜயே நேரடியாக களம் காண்கிறார் என்கிற தகவல் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் யாரை களமிறக்குகிறார்கள் என்பது பின் நாட்களில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்ப முதற்கட்டமாக 3 வேட்பாளர்களை மட்டுமே பாமக அறிவிச்சிருக்கு. கீழ்வேளூர், அதே போல செஞ்சி, அதே போல அம்பத்தூர். இன்னும் பெரம்பூருக்கான வேட்பாளர் யார் என்பது தெரியவில்லை. இப்ப இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களே நேரடியாக பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் களமிறங்க இருக்கிறாங்களா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஓரிரு நாட்கள்ல யார் யாருக்கு என்னென்ன தொகுதி, யார் எங்க களமிறங்குவார்கள், அது தொடர்பான அனைத்து விவரங்களும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இவ்வாறாக நிலைமை இருக்கும் பொழுது சனிக்கிழமை பெரம்பூரில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய். இந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்யறதுக்கு தேர்தல் ஆணையத்திடம் தவேகா தரப்பிலிருந்து அனுமதி கோரப்பட்டது. அந்த அனுமதி கிடைத்திருக்கு. சில மாற்றங்கள் மட்டும் செய்வதற்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சனிக்கிழமை பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.